அர்ஜுனா, என் கீதையை ஒருவர் பக்தியுடன் வாசிக்கும் போது அவர் என்னை நினைக்கிறான். ஒவ்வொரு சொல்லிலும் நான் உரைகிறேன். அதை கேட்டவனின் மனம் சுத்தமாவதும் துக்கம் அகலுவதும் நிச்சயம். கீதையை வாசிப்பவன் யுத்தத்தில் அல்ல, வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறான். என் வார்த்தைகள் வழிகாட்டும் ஒளி. அதில் நடந்தால் நீயும் நித்திய ஆனந்தத்தை அடைவாய். சஞ்சயா, தர்ம பூமியான குருக்ஷேத்திரத்தில் என் மகன்களும் பாண்டவர்களும் கூடினர். அவர்கள் என்ன செய்தார்கள்? மகாராஜா, துரியோதனன் பாண்டவர் படையை கண்டவுடன் தன் ஆசான் துரோணரை அணுகினான். ஆசிரியரே, பாருங்கள், பாண்டவர்கள் பெரும் படையை எவ்வளவு வலிமையாக ஒழுங்குபடுத்தியிருக்கிறார்கள். அந்த படையை அமைத்தது உங்களுடைய சீடனான திருஷ்டத்யும்னன் தான். பாண்டவர்களிடையே பீமரும் அர்ஜுனனும் போன்ற வீரர்கள் உள்ளனர். அவர்களுடன் பல வலிமையான போராளிகளும் உள்ளனர். என் தரப்பிலும் பீஷ்மர், கர்ணன், கிருபர் போன்ற வீரர்கள் உள்ளனர். அவர்களை சுற்றி பல வீரர்கள் என் நலனுக்காக உயிரையும் கொடுக்க தயாராக உள்ளனர். அந்த நேரத்தில் பீஷ்மர் தன் சங்கு முழங்கினார். அதனால் கௌரவர் தரப்பின் சங்கு, கர்ணை, மிருதங்கம் முழங்கின. கிருஷ்ணரும் அர்ஜுனனும் தங்கள் சங்குகளை ஊதினர். கிருஷ்ணர் பாஞ்சஜன்யம் என்ற சங்கை ஊதினார். அர்ஜுனன் தேவதத்தம் என்ற சங்கை ஊதினார். பீமன் பாவுந்திரம் என்ற சங்கை ஊதினார். யுதிஷ்டிரர் அனந்த விஜயம் என்ற சங்கை ஊதினார். நகுலனும் சகதேவனும் தங்கள் சங்குகளை ஊதினர். அபிமன்யுவும் திரௌபதியின் 5 மகன்களும் தங்கள் சங்குகளை ஊதினர். அந்த சங்கு முழக்கம் கௌரவர்களின் இதயங்களை அச்சமூட்டியது. அர்ஜுனன் கிருஷ்ணனை நோக்கி, என் ரதத்தை 2 படைகளின் நடுவில் நிறுத்துங்கள் என்றான். கிருஷ்ணர் ரதத்தை பீஷ்மர், துரோணர் முன் நிறுத்தினார். அர்ஜுனன் எதிரில் நின்று கொண்டிருக்கும் உறவினர்களைக் கண்டு துயரமடைந்தான். மாதவா, நான் என் சொந்த உறவினர்களுடன் யுத்தம் செய்ய முடியாது. ராஜ்யமும் வெற்றியும் எனக்கு பயனில்லை. கிருஷ்ணா, குலம் அழிந்தால் தர்மமும் அழியும். பித்ருக்கள் நரகத்தில் விழுவார்கள். எனக்கு போராடும் சக்தி இல்லை. ஆயுதம் எடுக்காமல் நான் சாகத் தயார். அர்ஜுனன் வில்லையும் அம்பையும் விட்டு சோகத்தில் அமர்ந்தான். அவ்வாறு அர்ஜுனன் சோகத்தில் மூழ்கி போரிட மறுத்தான். அர்ஜுனன் சோகத்தில் மூழ்க கிருஷ்ணர் சிரித்தபடி அவரை நோக்கி பேசினார். கிளியாய் சொல்கிறாய், ஆனால் சோகத்தில் மூழ்கி இருக்கிறாய். அறிவாளிகள் உயிரோடு இருப்பவர்களுக்கோ இறந்தவர்களுக்கோ துக்கம் கொள்வதில்லை. உயிர் ஒருபோதும் அழிவதில்லை. பிறப்பு மற்றும் மரணம் என்பது உடலுக்கே. உடைகள் பழுதாகும் போது மனிதன் புதிய உடை அணிவது போல் ஆன்மா புதிய உடலை ஏற்றுக்கொள்கிறது. ஆன்மாவை எவராலும் அழிக்க முடியாது. அது நித்தியம், அழிவில்லாதது. எனவே போரில் போராடுவது உன் கடமை. சோகம் வேண்டாம். என் போரின் பலன் என்ன? வெற்றி, தோல்வி இரண்டும் என்னை சிதைக்கும். க்ஷத்ரியனுக்கு யுத்தம் செய்வதே உயர்ந்த தர்மம். சமநிலையிலிரு அர்ஜுனா. வெற்றி, தோல்வி, சுகம், துக்கம் அனைத்தும் சமமானவை. அறிவால் நிலை நிற்றும் மனமே உயர்ந்தது. ஆசை, பயம், கோபம் தாண்டியவர் யோகி. ஆன்மா எப்போதும் பிறக்காது, எப்போதும் இறக்காது. அது நித்தியமும் சாஸ்வதமும். ஆன்மாவை அம்பு எய்ய முடியாது, தீ எரிக்க முடியாது, நீர் நனைக்க முடியாது, காற்று உலர்க்க முடியாது. இதனால் நீ துக்கப்பட வேண்டாம் அர்ஜுனா. சுகம், துக்கம், சுடு, குளிர் இவை தற்காலிகம். அவற்றை சகித்துக் கொள்ளும் வீரரே அமரனாகிறார். உண்மை எப்போதும் நிலைத்து நிற்கும், பொய் எப்போதும் அழியும். யுத்தத்தில் நிலை குலையாமல் இருப்பவன் சாஸ்வத ஆனந்தத்தை அடைவான். ஆனால் யுத்தத்தில் கொல்வதும் பாவம் அல்லவா? உடல் அழியும், ஆன்மா அழிவதில்லை. எனவே கொலை இல்லை. ஆன்மா எப்போதும் ஒரே மாதிரிதான். அது நிலைத்ததும் நித்தியமும். அம்பால் குத்த முடியாது, தீ எரிக்க முடியாது, நீர் நனைக்க முடியாது, காற்று உலர்க்க முடியாது. ஆன்மாவை பற்றி புரிந்து கொள்ள முடியாமல் பலர் வியக்கின்றனர். பிறந்தவருக்கு மரணம் உறுதி, இறந்தவருக்கு பிறப்பு உறுதி. ஆரம்பத்தில் உயிர்கள் தெரியாது, நடுவில் தோன்றுகின்றன, இறுதியில் மறைகின்றன. உடல் எப்போதும் அழிவது நிச்சயம். ஆன்மா எப்போதும் நிலைத்ததே. பிறந்தவன் இறப்பான், இறந்தவன் மீண்டும் பிறப்பான். ஆன்மா அழியாது என்பதால் நீ போருக்கு எழுந்திரு. அர்ஜுனா, உன்னை சோதிக்க வானிலிருந்து வாய்ப்பே வந்து நிற்கிறது. இந்த யுத்தத்தை தவிர்த்தால் உன் தர்மத்தையும் கௌரவத்தையும் இழந்து விடுவாய். உன்னை அனைவரும் கோழை என்று சொல்லுவார்கள். சுகதுக்கம், வெற்றி தோல்வி, லாப நஷ்டம் அனைத்திலும் சமமாக இரு. இறந்தால் சொர்க்கத்தை அடைவாய்.
வென்றால் ராஜ்யத்தை பெறுவாய். எழுந்து போராடு அர்ஜுனா. இது அறிவின் யோகம். இப்பொழுது யோகத்தை உனக்கு போதிக்கிறேன். இப்பயிற்சியில் வீணில்லை. சிறிய செயலும் உன்னை காப்பாற்றும். ஒரே குறிக்கோளில் மனதை நிலைநிறுத்தும் யோகியிடம் உறுதியான அறிவு உண்டாகும். ஆசை கொண்டவர்கள் சடங்குகளிலே தங்களை கட்டிக்கொள்கிறார்கள். இவர் ஆசையற்றவர், சோகமற்றவர், இன்பத்தில் அசையாதவர். கேசவா, சமநிலையில் இருக்கும் யோகியின் அடையாளம் என்ன? சமநிலையில் இருப்பவன் யோகி, ஆசையற்றவன் உண்மையை அடைவான். ஆசை, கோபம், பயம் நீங்கியவர் யோகி. பூமி, கல், பொன் அனைத்தையும் ஒரே மாதிரி காண்பவன் ஞானி. அவர் இரவில் விழித்திருப்பார். உலகம் விழித்திருக்கும் போது அவர் தியானத்தில். அனைத்து ஆசைகளையும் கைவிட்டவன் அமைதியை அடைவான். மனதை அடக்கியவர் வெளி உலகால் சலிக்கப்பட மாட்டார். அந்த யோகி எப்படி பழகுகிறான், எப்படி தியானிக்கிறான்? அர்ஜுனா, இதுவே பரம யோகம், சாந்தம், நிலைமை, ஆனந்தம். இவ்வாறு சமநிலை அடைந்தவர் பிரம்ம நிலையை அடைகிறார். யாராலும் சலிக்கப்படாதவர், ஆசையற்றவர், பிரம்மத்தில் நிலைத்தவர் இவரே யோகி. ஆசைகள் நதி போல் பாய்ந்தாலும் சமுத்திரம் போல அமைதியாக இருப்பவன் ஞானி. இவ்வாறு ஆன்மா பற்றிய சாங்கிய யோகம் அர்ஜுனனுக்கு போதிக்கப்பட்டது. கேசவா, அறிவு சிறந்தது என்று சொல்கிறீர், பிறகு கர்மத்தை ஏன் சொல்லுகிறீர்? கர்மம் செய்யாமல் இருந்தாலும் ஆசையால் பிணைக்கப்படுகிறான். செயல்களை தவிர்க்க முடியாது. உடலே கர்மத்தால் இயங்குகிறது. ஆசையின்றி கடமையை செய்யும் போதுதான் சுத்தமானவன். சோம்பலோடு ஆசைப்பட்டு வாழ்வது பொய்யான வாழ்க்கை. ஆசையற்ற கர்மம் செய்வதே யோகம், கடமை செய்வதே மகத்துவம். நீ கடமையை செய், செயல் செய்வது கடவுளின் சட்டம். யாகத்திற்காக கர்மம் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் பாவம் வராது. பிரஜாபதி யாகத்தை சேர்த்து மனிதனை படைத்தார். அதுவே வளம் தரும். நீங்கள் தேவதைகளை போற்றுங்கள். அவர்கள் உங்களை வாழ வைத்து வளம் தருவார்கள். கொடுத்து வாழாதவன், சுகம் அனுபவிப்பவன் பாவி. யாகத்தில் பெற்ற உணவை உண்ணுபவர் பாவமற்றவர். மழையால் உணவு உண்டாகிறது. யாகத்தால் மழை உண்டாகிறது. கர்மம் வேதத்திலிருந்து, வேதம் பரம்பொருளில் இருந்து வந்தது. கர்ம சக்கரத்தை உடைக்கும் மனிதன் வீண் வாழ்கிறான். யோகி தன்னிலேயே திருப்தி அடைவான். அவர் எதையும் எதிர்பாராமல் செய்கிறார். அவர் சுதந்திரமானவர். எனவே அர்ஜுனா, ஆசையின்றி கடமையை செய். ஜனகன் கர்மம் செய்து மக்களை காப்பாற்றினார். நானும் கர்மம் செய்கிறேன், இல்லையெனில் உலகமே அழியும். புத்திமானவன் மக்களை வழிநடத்த வேண்டும். அறியாமையால் ஆசைகள் பிறக்கின்றன. எனவே ஆசையின்றி போராடு அர்ஜுனா. அர்ஜுனன் கர்மயோகம் கேட்டு மன உறுதி பெறுகிறான். இம்மரபை சூரியனுக்கு நான் போதித்தேன். சூரியன் மனுவுக்கு, மனு இக்ஷ்வாகுவுக்கு. இந்த யோகம் பரம்பரையாக வந்தது. ஆனால் இப்போது அது கெட்டுவிட்டது. கேசவா, நீ பிறந்தவர். சூரியன் பழமையானவர். எப்படி நீ அவருக்கு போதித்தாய்? அர்ஜுனா, நான் பல பிறப்புகளை அனுபவித்தேன். நீயும் அவற்றை சென்றாய். ஆனால் நான் அனைத்தையும் அறிவேன். நான் பிறப்பற்றவன். ஆனாலும் தர்மத்தை காப்பாற்ற அவதாரம் எடுப்பேன். சாதுக்களை காக்கவும், பாவிகளை அழிக்கவும், தர்மத்தை நிலைநிறுத்தவும் நான் யுகம் யுகமாக பிறக்கிறேன். தர்மம் குறையும் போது, அதர்மம் மேலோங்கும் போது நான் பிறப்பேன். என் பிறப்பு, செயல் அனைத்தும் தெய்வீகமானவை. அதை அறிந்து வணங்குபவன் விடுதலை பெறுவான். பாவத்திலிருந்து சுத்தமானவன் பிறவி எடுக்க மாட்டான். என்னை எந்த விதத்தில் வணங்குகிறார்களோ அந்த விதத்தில் நான் அவர்களுக்கு பதிலளிக்கிறேன். மக்கள் பல்வேறு தெய்வங்களை வணங்குகிறார்கள். ஆனால் எல்லாம் என்னையே அடைகின்றன. ஞானம் எல்லா கர்மங்களையும் கரைத்துவிடும். நான் குணமும் கர்மமும் படி 4 வர்ணங்களை படைத்தேன். ஞானிகள் இதை அறிந்து என்னை பின்பற்றி கர்மம் செய்தனர். பல யாகங்கள் உள்ளன. உணவை அர்ப்பணிப்பதும் அதில் ஒன்று. நான் கர்மம் செய்கிறேன், ஆனால் அதனால் பிணைக்கப்படுவதில்லை. தியான யாகம், மனதை அர்ப்பணிப்பதே மிகச் சிறந்தது. ஞானி அனைத்தையும் ஒரே பிரம்மமாக காண்கிறான்.
ஞானம் பெற்றவனுக்கு எந்த பாவமும் இல்லை. பகவான், யாகங்களில் எது உயர்ந்தது? ஞானமா, கர்மமா? அர்ஜுனா, ஞான யாகமே மிகச் சிறந்தது. எல்லா யாகங்களையும் அது மீறுகிறது. பணிவுடன் குருவிடம் செல், கேள், சேவை செய். ஞானிகள் உனக்கு அறிவை அளிப்பார்கள். அறிவை அடைந்தவனுக்கு பிறகு குழப்பம் இருப்பதில்லை. அவன் அனைத்து உயிர்களையும் தன்னுள் காண்கிறான், தன்னையும் அனைத்திலும் காண்கிறான். அறிவால் பாவங்கள் அனைத்தும் எரியப்படும், தீயில் எரியும் சாம்பல் போல. அறிவு எனும் தீ கர்மத்தின் பிணைப்பை அழிக்கிறது. ஞானத்தால் ஆன்மா சுத்தமாவதுடன் சாந்தி பிறக்கும். கர்மம் செய், ஆனால் பிணையாதே. ஆசையின்றி செயல் செய்வதே யோகம். சந்தேகத்தை விட்டு ஞானத்தை அடைந்தவனாக மாறு. ஞானம் உன்னை பாவத்திலிருந்தும் பிணைப்பிலிருந்தும் விடுவிக்கும். அன்னம் யாகம், கர்மம் யாகம், அறிவு யாகம் அனைத்தும் ஒரே நோக்குடன் இருக்க வேண்டும். தியானத்தில் ஒருமை அடைந்தவன் எல்லா கர்மங்களையும் அறிவில் கரைக்கிறான். அறிவே எல்லா யாகங்களையும் விட உயர்ந்தது. அதனால் ஞானம் பெற முயற்சி செய். பகவான், கர்மம் செய்யாமல் இருந்தாலும் மனிதன் பாவம் செய்வதெப்படி? அது காமம், அது ராகத்தால் பிறக்கும் சினம். அதுவே பாவத்தின் எதிரி. மனதை அடக்கியவன் காமத்தை வெல்ல முடியும். காமம், இனம், மனம் புத்தியில் மறைந்து மனிதனை வழுவச் செய்கிறது. முதலில் இவைகளை அடக்கு, பின்னர் அறிவால் காமத்தை அழி. ஆன்மா அறிவை விட மேன்மையானது. அதனால் ஆன்மாவில் நிலைத்து காமத்தை வெல்லு. இதுவே ஞான கர்ம சந்நியாச யோகம். அறிவால் கர்மத்தை வென்று விடுதலை அடை. கேசவா, சந்நியாசம் சிறந்ததா, கர்மயோகம் சிறந்ததா? தெளிவாகச் சொல்லுங்கள். சந்நியாசமும் கர்மயோகமும் இரண்டும் சிறந்தவையே. ஆனால் கர்மயோகம் மேலானது. சந்நியாசியும் யோகியும் ஒன்றே. யார் ஆசையின்றி செய்கிறாரோ அவர் உண்மையான யோகி. யாரும் வெறுப்பு ஆசையின்றி செயல் செய்வாரோ அவர் சந்நியாசி. சந்நியாசம் செய்தவர் கர்மயோகி இருவரும் ஒன்றே என அறிவார் ஞானிகள். செயலில் ஈடுபட்டு கர்மத்தை வென்றவர் சீக்கிரமே பரமத்தை அடைவார். யார் மனதை அடக்கி சுத்தமான அறிவுடன் ஆசையின்றி செய்கிறாரோ அவர் யோகி. உண்மையான யோகி எதையும் நான் செய்கிறேன் என்று நினைப்பதில்லை, இயற்கைதான் செய்கிறது என்று அறிவார். யார் ஆசையின்றி கர்மம் செய்கிறாரோ அவர் தாமரை இலை மீது நீர் போல பாவமின்றி இருப்பார். யோகிகள் மனம், புத்தி, உடல், அறிவால் ஆசையின்றி செய்கிறார்கள். கர்மயோகி பலனை விட்டு அமைதியை அடைகிறான். ஆசைப்பட்டவன் பிணையப்படுகிறான். அவர் அனைத்தையும் விட்டுவிட்டவர். உடலில் இருந்தும் எதையும் செய்வதில்லை என நிலை பெற்றவர். இவற்றை ஆன்மா செய்யவில்லை, இயற்கையின் குணமே செய்கிறது. பரமன் எவருக்கும் பாவமோ புண்ணியமோ சேர்க்கவில்லை. ஆனால் அறியாமை அறிவை மூடுகிறது. அறிவு இருள் களைந்து வெளிச்சம் தருகிறது. அறிவில் நிலைத்தவர் பிரம்மத்தை அடைந்து விடுதலை பெறுவார். ஞானி பண்டிதன், விலங்கு, மனிதன் அனைத்தையும் ஒரே பிரம்மமாக காண்கிறான். சமநிலையுள்ள யோகி பிரம்மத்தில் நிலைத்தவர். வெற்றி, தோல்வி, சுகம், துக்கம் அனைத்திலும் சமமாக இருப்பவன் விடுதலை அடைவான். யார் உள்ளார்ந்த ஆனந்தத்தில் இருக்கிறாரோ அவர் ஆசையற்றவர். உலக இன்பங்கள் தற்காலிகம், அவற்றில் ஆசை வைக்காதே. மரணத்திற்கு முன் ஆசைகளை வெல்லும் யோகி சந்தோஷம் அடைவான். யாரின் உள்ளும் புறமும் ஆனந்த ஒளி பிரகாசமாயிருக்கிறதோ அவர் யோகி. அந்த யோகிகள் துன்பங்களை விட்டுவிட்டு அமைதியை அடைகிறார்கள். சுத்தமான இடத்தில் புல்லும் மிருகத்தோலும் துணியும் வைத்து ஆசனம் அமைத்து மனதை ஒருமுகப்படுத்தி அமர வேண்டும். முதுகு நேராக மனதை அமைதியாக வைத்து என்னை தியானிக்க வேண்டும். இவ்வாறே யோகி உயர்ந்த நிலையை அடைவான். அதிகம் சாப்பிடுபவன் யோகி அல்ல, அதிகம் உபவாசம் செய்பவனும் அல்ல, அதிகம் உறங்குபவன் உறங்காதவனும் யோகி அல்ல. அனைத்திலும் நானே அதிபதி. யார் இதை அறிந்து வணங்குகிறாரோ அவர் சாந்தியை அடைவார். மூச்சை ஒழுங்குபடுத்தி மனதை அடக்கி தியானத்தில் நிற்கும் யோகி பரமத்தை அடைவான். யார் கடமையை செய்து பலனில் பற்றில்லாமல் இருக்கிறாரோ அவரே உண்மையான யோகி. செயலை விட்டு ஓடுபவர் யோகி அல்ல. செயலை தவிர்க்காமல் பற்றின்மையுடன் செய்பவன்தான் உண்மையான யோகியும் சந்நியாசியும். ஆசையை விட்டு பற்றின்மையுடன் இருப்பவன்தான் உயர்ந்த யோகி. ஆசை, கோபம், பயமின்றி இருக்கும் யோகி சாந்தியை அடைகிறான். செயல்களில் பற்றின்மையுடன் இருப்பவன்தான் தன்னால் தன்னை உயர்த்துவான். மனதை வென்றவன் தன்னுடைய நண்பன்.
மனதை வெல்லாதவன் தன் பகைவர். ஞானமும் அனுபவமும் சமமாக காண்பவனே உண்மையான யோகி. சிநேகிதன், பகைவர், நடுநிலை, நலன், தீமை அனைவரையும் ஒரே பார்வையில் காண்பவன் யோகி. யோகி தனிமையில் அமர்ந்து மனதை அடக்கி பற்றில்லாமல் தியானம் செய்ய வேண்டும். மனிதன் தானே தன் நண்பன், தானே தன் பகைவர். என்னை எப்போதும் தியானிப்பவன், மனதை அடக்கி அமைதியில் வாழ்பவன் பரமசாந்தியை அடைவான். மனமும் அறிவும் முழுமையாக பிரம்மத்தில் ஒன்றாகும் போது யோகி முழுமையை அடைகிறான். உணவும் உழைப்பும் உறக்கமும் அனைத்திலும் சமநிலை கொண்டவன் தான் துயரங்களை தாண்டுவான். காற்றில்லாத இடத்தில் விளக்கு அசையாமல் இருப்பது போல யோகியின் மனமும் தியானத்தில் நிலையாக இருக்கும். மனதை அடக்கி தன்னுள் தியானிக்கும் போது ஆன்மீக சாந்தி கிடைக்கிறது. அந்த யோகி தன்னுள் கிடைக்கும் ஆனந்தத்தை உணர்கிறான். அது உணர்ச்சி மூலம் அல்ல, அறிவின் மூலம். அந்த ஆனந்தத்தை பெற்றுவிட்டால் அதைவிட பெரிய நன்மை எதுவும் இல்லை. எந்த துன்பமும் அவனை தொட்டு பார்க்க முடியாது. உலக ஆசை, துன்பம் அனைத்தையும் விட்டவன், அதுவே யோக நிலையம். மெல்ல மெல்ல மன ஆசைகளை விட்டு அறிவால் மனதை நிலைநிறுத்த வேண்டும். அமைதியாக தன்னால் தன் மனதை நிலைப்படுத்திக் கொண்டு எதிலும் பற்றில்லாமல் இருக்க வேண்டும். மனமெங்கு ஓடியாலும் அதை மீண்டும் தன்னுள் கொண்டு வந்து பிரம்மத்தில் நிலைநிறுத்த வேண்டும். தன்னுள் நிலை கொண்ட யோகி ஆனந்தமான சாந்தியை அடைகிறான். எப்போதும் யோகத்தில் நிலை கொண்டவன் தூய்மையானவனாக பிரம்மத்தில் மகிழ்கிறான். அனைத்து உயிர்களிலும் ஒரே ஆன்மா இருக்கிறது என்று காண்பவனே உயர்ந்த யோகி. என்னை எல்லாவற்றிலும் காண்பவன், அவனிலும் நானும் இருக்கிறேன். அவன் எப்போதும் என்னுடன் இருக்கிறான். அனைத்திலும் என்னை காண்பவன் என்னுடன் எப்போதும் ஒன்றிணைந்திருப்பான். தன் துன்ப மகிழ்ச்சியைப் போலவே பிறருடையதையும் காண்பவனே சிறந்த யோகி. கிருஷ்ணா, யோகத்தை நிலைநிறுத்துவது மிக கடினம் என்று எனக்கு தோன்றுகிறது. மனம் அசையாத காற்றைப் போலவே அதை அடக்குவது கடினம். ஆம், மனம் அடக்குவது கடினம். ஆனால் பயிற்சி மற்றும் பற்றின்மையால் அதை அடக்க முடியும். தன்னையே வென்றவன், பயிற்சியால் மனதை அடக்கியவன், அவனே யோகத்தில் முன்னேறுவான். கிருஷ்ணா, யோகத்தில் தவறினால் அவன் என்ன ஆகிறான்? அவன் ஆன்மீக பாதையையும் உலக சுகத்தையும் இழந்து விடுகிறானா? இந்த சந்தேகம் கிருஷ்ணா நீயே தீர்க்க முடியும், வேறு யாராலும் முடியாது. அர்ஜுனா, யோகத்தில் தவறினவன் எவரும் அழிவதில்லை. அவன் பிறவிகளில் நன்மையை பெறுவான். அவன் நல்ல குடும்பத்தில் பிறந்து முந்தைய யோக புண்ணியத்தை தொடர்கிறான். அல்லது ஞானிகளின் குடும்பத்தில் பிறக்கும். அது மிகவும் அரிதான வாய்ப்பு. முந்தைய பிறவியின் பயிற்சி அவனை தன்னிச்சையாக யோகத்தில் ஈர்க்கும். பல பிறவிகளுக்கு பின் முழுமையான யோகி பரமத்தை அடைவான். யோகிதான் தவசிகளை விட, ஞானிகளை விட, செயல் வீரர்களை விட உயர்ந்தவன். அனைத்து யோகிகளிலும் என்னை முழுமையாக நம்பிக்கையுடன் தியானிப்பவன் தான் உயர்ந்தவன். அர்ஜுனா, என்னை மனதில் வைத்து என் மீது பற்றுடன் யோகம் செய்யும் போது நீ என்னை முழுமையாக அறிந்து கொள்வாய். நான் உனக்கு முழுமையான ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் சொல்லப் போகிறேன். அதை அறிந்தால் இதை தவிர வேறு எதுவும் தெரிய வேண்டியதில்லை. ஆயிரங்களில் ஒருவன் மட்டும் முழுமையான உண்மையை தேடுவான். அவனுள் சிலரே என்னை உண்மையில் அறிந்திருப்பார்கள். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம் இவை அனைத்தும் என் பிரகிருதி. இவை கீழ்நிலை பிரகிருதிகள். அதற்கு மேல் என் தெய்வீக சக்தி உள்ளது. அதுவே உயிர்களாக விளங்குகிறது. இவ்விரண்டு பிரகிருதிகளும் என்னிடமிருந்தே உண்டானவை. நானே உலகத்தின் ஆதாரமாய் நிற்கிறேன். உயர்ந்தது இல்லை. அனைத்து உலகங்களும் என்னை ஒரு மாலையின் முத்துக்கள் போல சுற்றியிருக்கின்றன. நான் நீரின் இனிமை, சூரியனும் சந்திரனும் தரும் ஒளி. அனைத்து ஒளிகளிலும் நான் ஓம் என்ற நாதம். நான் பூமியின் நறுமணம், தீயில் இருக்கும் வெப்பம். உயிருள்ள அனைத்திலும் உயிராக இருக்கிறேன். நான் அனைத்து உயிர்களுக்கும் உயிரை அளிக்கிறவன். வலிமை மிக்கவர்களின் வலிமையும் ஆசையில்லாதவர்களின் ஆற்றலும் நானே. நீதி மற்றும் கட்டுப்பாடு நிறைந்த ஆசைகளில் நானே பிரகாசிக்கிறேன். சத்தம், ரஜஸ், தமஸ் இவை அனைத்தும் என்னால் உருவானவை. ஆனால் நான் இவற்றுக்கு அப்பாற்பட்டவன். 3 குணங்களால் ஏமாறிய உலகம் என்னை உண்மையில் அறியாது. என் தெய்வீக மாயை கடக்க கடினம். ஆனால் என்னை நம்பியவர்கள் எளிதில் அதை கடக்கிறார்கள். அறிவின்மையால் மூடப்பட்டவர்கள், அசுரத்தன்மை கொண்டவர்கள் என்னை நாடமாட்டார்கள். வகை பேர் என்னை வணங்குகிறார்கள்.
துன்பத்தால் வருபவன், அறிய விரும்புபவன், செல்வம் நாடுபவன் ஞானி. அனைவரிலும் ஞானிதான் எனது உயிருடன் ஒன்றாயிருப்பவன். அவனே எனக்கு மிக அன்பானவன். அனைவரும் என்னிடமிருந்தே வந்தவர்கள். ஞானியோ என் ஆத்மாவாகவே நிற்கிறான். பல பிறவிகளுக்கு பிறகு ஞானி உணர்கிறான், எல்லாமும் வாசுதேவன் என. அறிவில் குறைந்தவர்கள் தங்கள் ஆசைக்கேற்ப வேறு தெய்வங்களை நாடுகிறார்கள். நான் அவர்களின் நம்பிக்கையை உறுதி செய்கிறேன். அவர்கள் தேர்ந்தெடுத்த தெய்வத்தை பக்தியுடன் வணங்கட்டும். அவர்கள் விரும்பிய பலனை அந்த தெய்வத்திலிருந்து பெறுவார்கள். ஆனால் அதையும் நான் மட்டுமே தருகிறேன். அந்த தெய்வங்களை வணங்குபவர்கள் சிறிய பலன்களையே பெறுகிறார்கள். அவர்களின் வழிபாடு தற்காலிகம். அறிவில்லாதவர்கள் என்னை மனித வடிவில் மட்டும் காண்கிறார்கள். ஆனால் நான் பிறவியற்றவன். நான் கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் அறிவேன். ஆனால் யாரும் என்னை அறியவில்லை. மாயையால் பிறந்த ஆசை, விரோதம் காரணமாக உயிர்கள் குழப்பமடைகின்றன. புனிதமானவர்கள் தங்கள் பாவங்களை நீக்கி என்னை உறுதியுடன் வணங்குகிறார்கள். என்னை யோகிகள் பரம்பொருளாக அறிந்து பிறப்பு மரணத்தின் வலியிலிருந்து விடுபடுகிறார்கள். என்னை யார் மரணத்தின் நேரத்திலும் தியானிக்கிறாரோ அவர் எனக்கே வருவார். அர்ஜுனன் கேட்டான், பிரம்மம் என்ன, ஆத்மா என்ன, செயல் என்ன? கிருஷ்ணர் சொன்னார், பிரம்மம் என்பது மறையாத சத்தியம். ஆத்மா மனிதனின் இயல்பு. செயல் என்பது உயிரை உருவாக்கும் சக்தி. பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் நானே. அவையெல்லாம் என்னில் தோன்றி என்னில் மறைகின்றன. பரம்பொருளான பிரம்மம் அனைத்து உயிர்களிலும் ஒளியாக இருக்கிறது. யார் மரணத்தின் போது என்னை நினைக்கிறாரோ அவர் மறுபிறப்பில் எனக்கே வருவார். மரணத்தின் நேரத்தில் யாரை நினைக்கிறாயோ அதுவே அடுத்த பிறவியின் வழியாகும். எப்போதும் என்னை நினைத்து உன் கடமையை செய். இதனால் நீ என்னை அடைவாய். என்னை நினைத்து தியானிக்கும் யோகி மனத்தை என்னில் நிலைநிறுத்தினால் அவன் நிச்சயம் என்னை அடைவான். அவனை நினைத்தால் பிரபஞ்சம் முழுவதும் ஒளிரும் தெய்வம். பிறப்பற்றவன், ஆதிமூலமானவன். யார் மனதை அடக்கி உயிரை நெற்றி இடத்தில் திரட்டி என்னை நினைக்கிறாரோ அவன் தெய்வத்தை அடைகிறான். அந்த பரமபதம் வேதத்தால் அறியப்படும். அதனை அடைவது மிக கடினம். மனத்தை அடக்கி உயிரை நிலைப்படுத்தி தியானத்தில் நிலைநிறுத்தினால் பிரம்மத்தை அடைவான். ஓம் எனும் பரம்பொருள் நாதத்தை சொல்லி மரணத்தை அடைபவன் பரம்பதத்தை அடைவான். என்னை நினைத்து நித்தியம் பக்தியுடன் இருப்பவன் என்னை எளிதில் அடைவான். மகான்கள் என்னை அடைந்து மீண்டும் பிறப்பு மரணத்தை அனுபவிக்க மாட்டார்கள். பிரம்மாவின் உலகத்திலும் மீண்டும் பிறப்பு உண்டு. ஆனால் என்னை அடைந்தவர்கள் பிறக்க மாட்டார்கள். பிரம்மாவின் ஒரு நாள் 1000 யுகங்களுக்கும் சமம். இரவும் அதே போல் நீள்கிறது. பகலில் அனைத்தும் வெளிப்படுகின்றன. இரவில் அனைத்தும் எனக்குள் மறைகின்றன. நாள் முடிந்ததும் உலகங்கள் அழிகின்றன. இரவு முடிந்ததும் மீண்டும் தோன்றுகின்றன. அந்த மாயையை கடந்து இருக்கும் மற்றொரு உலகம் உண்டு. அது அழியாதது. அதுவே அக்ஷர பிரம்மம். யார் அதை அடைகிறார்களோ அவர்கள் திரும்பி வரமாட்டார்கள். அந்த பிரம்மத்தை அடைய ஒரே வழி என் மீது முழு பக்தியுடன் மனதை வைத்திருப்பது. தெய்வீக ஒளி வழியில் செல்பவர்கள் மீண்டும் பிறப்பதில்லை. இருள் வழியில் செல்பவர்கள் பிறப்பை அடைகிறார்கள். இந்த 2 வழிகளையும் அறிந்த யோகி ஏமாற்றமில்லாமல் எப்போதும் தியானத்தில் நிற்கிறான். வேதம் சொல்லும் நன்மைகளையும் கடந்தவன் தியானத்தின் மூலம் என்னை அடைகிறான். அர்ஜுனா, உன்னிடம் நான் மறைக்கப்பட்ட மிக புனிதமான ஞானத்தை சொல்கிறேன். இது ராஜவித்யை, ராஜகுஹ்யம், மிக புனிதமான ஞானம். இதை அறிந்தால் நிரந்தர ஆனந்தம். என் அவ்யக்த ரூபத்தால் முழு பிரபஞ்சமும் நிறைந்துள்ளது. அனைத்தும் என்னில் இருக்கின்றன. ஆனாலும் நான் அவற்றுக்குள் கட்டுப்படவில்லை. வானத்தில் காற்று தங்குவது போல அனைத்தும் என்னுள் தங்கியுள்ளன. இந்த ஞானத்தில் நம்பிக்கை இல்லாதவன் மீண்டும் பிறவி பெறுகிறான். கால முடிவில் அனைத்து உயிர்களும் என்னுள் சேர்கின்றன. மீண்டும் நான் அவற்றை உருவாக்குகிறேன். சொந்த சக்தியால் நான் மீண்டும் மீண்டும் உயிர்களை வெளிப்படுத்துகிறேன். நான் செயல் செய்யாமல் இருப்பது போல இருந்தாலும் என் சக்தியால் அனைத்தும் இயங்குகிறது. அறிவில்லாதவர்கள் என்னை மனிதராக நினைக்கின்றனர். நான் பரம்பொருள் என்பதை அறிய மாட்டார்கள். என் இயற்கை மாயை உலகை இயக்குகிறது. நான் அதனை நோக்கி நிற்கிறேன். அறியாமையால் மயங்கியவர்கள் அசுர இயல்புடன் வழித வருகிறார்கள். மகான்கள் என்னை நித்திய பக்தியுடன் தியானிக்கிறார்கள். அவர்கள் என்னை ஆதி மூலமாக அறிகிறார்கள். என்னை எப்போதும் துதித்து மகிழ்ச்சியுடன் என்னை வணங்குகிறார்கள்.
ஞான யோகிகள் என்னை ஒருவனாகவும் பலவாகவும் அனைத்தாகவும் காண்கிறார்கள். நான் வேத யாகங்களிலும் அக்னியிலும் பிராணனிலும் இருக்கிறேன். நான் இந்த உலகத்தின் தந்தை, தாய், தாங்கி, தெய்வீக விதி. நான் ஆரம்பமும் முடிவும் நடுவும் ஆகிறேன். நான் மழையை பொழிகிறேன், மழை இல்லாமையையும் தருகிறேன். தேவர்களை வணங்குபவர்கள் தேவர்களின் உலகத்திற்கு செல்வார்கள். தேவலோகத்தின் சுகம் முடிந்து மனிதர் மீண்டும் பூமியில் பிறக்கிறார், மீண்டும் மரணம் அடைகிறார்கள். என்னை நினைக்கும் பக்தரை நான் காக்கிறேன், அவருக்கு தேவையானதை அளிக்கிறேன். பிற தெய்வங்களை வணங்கினாலும் அவர்கள் என்னையே வழிபடுகிறார்கள், ஆனால் தவறான முறையில். நான் யாகங்களின் அர்த்தம், நிவேதனம், தீபம், தீயில் எரியும் சக்தி. தேவர்களை வணங்குபவர்கள் தேவர்களிடம், என்னை வணங்குபவர்கள் என்னிடமே வருகிறார்கள். என்னை பக்தியுடன் அளிக்கும் மலர், பழம், நீர், நான் அதனை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கிறேன். நீ செய்வது எல்லாம் எனக்கு அர்ப்பணித்துச் செய். அவ்வாறு செய்தால் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று என்னை அடைவாய். பாவி கூட பக்தியுடன் என்னை வணங்கினால் அவன் விரைவில் நல்லவனாக மாறுவான். அவன் விரைவில் சாந்தியையும் என் பாதத்தையும் அடைவான். அர்ஜுனா, உனக்காக நான் மீண்டும் என் தெய்வீக மகிமைகளை பேசுகிறேன். என் ஆதியை, நடுவை, முடிவை யாரும் அறிய முடியாது. என்னை ஆதி மூலனாக அறிந்தவன் அனைத்து பாவங்களிலிருந்து விடுபடுவான். ஞானம், அறிவு, உண்மை, அமைதி அனைத்தும் என்னிடமிருந்து வருகிறது. என்னிடமிருந்தே அனைத்து உயிர்களும் பிறக்கின்றன. நான் அவற்றின் ஆதாரம். மனுஷர்களின் முன்னோர்கள் மற்றும் ரிஷிகள் அனைத்தும் என் சக்தியால் தோன்றினார்கள். என் விபூதிகளை அறிந்தவன் மனத்தில் உறுதியுடன் தியானிக்கிறான். நான் அனைத்திற்கும் மூலமாயிருப்பவன். இதை அறிந்தவன் என்னை பக்தியுடன் வணங்குகிறான். என் பக்தர்கள் எப்போதும் என்னை நினைத்து மகிழ்கிறார்கள். அவர்கள் ஒருவருக்கொருவர் என்னை துதிக்கிறார்கள். என் பக்தர்களுக்கு நான் அறிவை அளித்து என்னை அடைய வழி செய்கிறேன். அவர்களின் இருளை என் அறிவின் ஒளியால் நீக்குகிறேன். நீ பரம்பொருள், அனைத்திற்கும் ஆதாரம். நீ சூரியனில் ஒளி, அக்னியில் சக்தி, நீயே உயிரின் ஆதாரம். நான் முழு நம்பிக்கையுடன் உன்னை தெய்வமாக ஏற்றுக்கொண்டேன். நீ பிராணனில் இருப்பவன், அறிவில் நிலைத்தவன். சரி அர்ஜுனா, இப்போது என் மகிமைகள் உனக்கு சொல்லுகிறேன். நான் ஆதித்யர்களில் விஷ்ணு, பிரகாசமாய சூரியன் நான். தேவர்களில் நான் இந்திரன், புனித யாகங்களில் நான் சோமம். நீயே அனைத்தையும் அறிந்தவன், அனைத்தையும் தாங்குகிறவன். மிக அற்புதம், நீயே அனைத்திலும் பிரதிபலிக்கிறாய். அர்ஜுனா, ஆதித்யர்களில் நான் விஷ்ணு, பிரகாசமுள்ள நட்சத்திரங்களில் நான் சூரியன். நட்சத்திரங்களில் நான் சந்திரன். வேதங்களில் நான் சாமவேதம். தேவர்களில் நான் இந்திரன். இந்திரியங்களில் நான் மனம். உயிரினங்களில் நான் சித்த நிலை. ருத்ரர்களில் நான் சங்கரன். யக்ஷர்களில் நான் குபேரன். வசுக்களில் நான் பாவகன், அக்னி. மலைகளில் நான் மேரு. புரோகிதர்களில் நான் பிருகு முனிவர். விலங்குகளில் நான் சிங்கம். பறவைகளில் நான் கருடன். நதிகளில் நான் கங்கை. சக்திகளில் நான் கந்தர்வர்களின் இசை. அரசர்களில் நான் ராமன். மிருகங்களில் நான் காளை. பாம்புகளில் வாசுகி நான். நீர்நிலைகளில் நான் கடல். முனிவர்களில் நாரதர் நான். கந்தர்வர்களில் நான் சித்தரர். போரில் நான் வல்லமை. நான் காலம் அனைத்தையும் அழிப்பவன். அர்ஜுனா, என்னை தவிர வேற ஒண்ணுமில்லை. எது ஒளிமிகு, வல்லமை மிகு, மகிமை மிகு என நினைக்கிறாயோ அதனை நான் என அறிந்து கொள். என் சிறு பங்கினாலே இப்பிரபஞ்சம் தாங்கப்படுகிறது. என் முழு ரூபத்தை யாராலும் காண முடியாது. என் கர்த்தா, உமது விஸ்வரூபத்தை நான் காண விரும்புகிறேன். நான் உனக்கு என் விஸ்வரூபத்தை காட்டுகிறேன். உலகின் எல்லா உருவங்களும் அதில் இணைந்துள்ளன. என் கண்கள் இதனை பார்ப்பது கடினம். எனது மனம் ஆச்சரியத்தில் நிற்கிறது. இது எனது விஸ்வரூபம். எல்லா சக்திகளும், எல்லா உயிர்களும் இதில் ஒன்று. என்னை காக்கும் சக்தி இது. என்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது. நான் உலகங்களை உருவாக்கும் சக்தி, நான் அழிக்கும் சக்தியும். தேவர்கள், முனிவர்கள் அனைத்தும் எனது மகத்துவத்தை வணங்குகின்றனர். என் கண்கள் உம்மை முழுமையாக பார்க்க முடியவில்லை. என் இதயம் பயமும் ஆனந்தமும் சேர்ந்தது. எனது விஸ்வரூபம் முடிவற்றது. இது அனைத்திற்கும் ஆதாரமும் சக்தியும். பழைய காலங்கள், வருங்காலங்கள் அனைத்தும் எனது கண்களில் விளங்குகின்றன. அர்ஜுனா, இதோ என் விஸ்வரூபம். 1000 முகங்கள், 1000 கண்கள், எல்லா திசைகளிலும் ஒளி பரப்புகின்றன. 1000 சூரியர்கள் ஒரே நேரத்தில் உதிக்கின்றபடி பிரபஞ்சம் ஒளியால் நிரம்பியது.
பிரம்மா, சிவன், வருணன், அக்னி உம்மை வணங்குகின்றனர். உம்முடைய மகிமை எல்லா உலகங்களிலும் பரவியுள்ளது. ஓ பரமா, உம்முடைய உடலில் எல்லா உலகங்களையும் ஒரே இடத்தில் காண்கிறேன். அந்த அற்புதமான காட்சியை பார்த்த அர்ஜுனன் வியப்பில் மயங்கி நமஸ்காரம் செய்தான். உம்முடைய முகங்கள் அனைத்து திசைகளிலும் ஒளிர்கின்றன. உம்முடைய வடிவம் முடிவில்லாதது. சூரியன், சந்திரன் போல உம்முடைய கண்கள் பிரகாசிக்கின்றன. உம்முடைய மூச்சில் தீ எழுகின்றது. ஓ மகாத்மா, தேவர்கள் உம்மை வணங்குகின்றனர். முனிவர்கள் உம்மை பாடுகின்றனர். உம்முடைய கரங்களில் ஆயுதங்கள் எண்ணிலடங்கா. தீயும் ஒளியும் கலந்த அற்புதம் இது. பீஷ்மர், துரோணர், கர்ணர் உம்முடைய வாயில் விழுகின்றனர். அவர்களை நீர் விழுங்குகின்றீர். யுத்த வீரர்கள் அனைத்தும் உம்முடைய தீயில் கரைந்து போகின்றனர். நதிகள் கடலில் கலப்பது போல. அந்த விஸ்வரூபம் வானத்தையும் பூமியையும் இடையுலகத்தையும் நிரப்பியது. அர்ஜுனன் அதனை பார்த்து அதிர்ந்தான். உம்முடைய ரூபம் அழிவின் வடிவம். காலம், நீர் எல்லாவற்றையும் விழுங்கும் சக்தி. எல்லா திசைகளிலும் உம்முடைய தீ பரவி எரிகிறது. உலகம் உம்மை அடக்க முடியாது. பேரழிவு உம்மிலிருந்து வெளிப்படுகிறது. உம்முடைய வாயில் உலகம் கரைகிறது. ஓ பிரபு, நீர் யார் இந்த பேரொளி ரூபத்தோடு? என்னை பாதுகாத்தருளும். நான் காலம், உலகங்களை அழிப்பவன். எல்லா வீரர்களும் ஏற்கனவே என்னால் அழிக்கப்பட்டவர்கள். நீ எழுந்து போராடு அர்ஜுனா. நீர் வெற்றியின் கருவி. செயலின் காரணம் நான். பீஷ்மர், துரோணர் போன்றோர் என்னால் முன்பே வீழ்ந்தவர்கள். நீ வெற்றி பெற்றது எனது தீர்மானத்தால். அர்ஜுனன் அந்த விஸ்வரூபத்தை பார்த்து அதிர்ந்தான். அவனது உடல் நடுங்கியது. நமஸ்காரம் செய்தான். உம்முடைய மகிமை அனைத்தையும் கடந்து நிற்கிறது. உலகங்கள் உம்மை வணங்குகின்றன. ஓ மகாத்மா, உம்மை வணங்காதவர் யார்? பிரபஞ்சத்தின் மூல காரணம் நீர். நீர் ஆதி மூலம், ஆதாரம், ஆண்டவன், அகிலம் அனைத்தும். நீர் வாதாவாகவும் குருவாகவும் நண்பராகவும் இருக்கிறீர். உம்மை வணங்குகிறேன். எல்லா திசைகளிலும் உம்மை வணங்குகிறேன். உம்மால் உலகம் நிறைந்துள்ளது. நான் நண்பனாக உம்மிடம் திடீரென பேசியது. ஹே கிருஷ்ணா என அழைத்தது என் அறியாமையால் மன்னிக்கவும். ஓ கர்த்தா, பிதாவாக, குருவாக, தெய்வமாக நீர். உம்மை வணங்குகிறேன். அர்ஜுனா, உனக்காக நான் என் விஸ்வரூபத்தை வெளிப்படுத்தினேன். இப்பொழுது என் மனித ரூபத்தில் திரும்புகிறேன். ஓ கிருஷ்ணா, யார் சிறந்த பக்தர்? உம்மை சிந்திப்பவரா அல்லது அந்த ஆத்மாவை தியானிப்பவரா? என்னை முழுமனத்தோடும் நம்பிக்கையோடும் தியானிப்பவர் அவரே உண்மையான பக்தர். அர்ஜுனா, அறியாமையை வென்று மனத்தை அடக்கி பரமாத்மாவை தியானிப்பவர்கள் கூட என்னை அடைவார்கள். ஆனால் அது கடினம். அரூபமானதை தியானிப்பது கடினம். ஏனெனில் உடலுடையவன் மனதை அங்கே நிலைநிறுத்துவது அரிது. யார் மனதை என்னில் நிலைநிறுத்தி எனக்காக செய்கிறாரோ அவனை நான் விரைவில் கடலிலிருந்து மீட்பேன். மனமும் புத்தியும் என்னில் வைத்து வாழு. அதனால் நீ எப்போதும் என்னோடு இருப்பாய். அது முடியாவிட்டால் என் பெயரை நித்தியம் ஜபி. உம்முடைய மனம் என்னிடம் பழகட்டும். என்னிடம் நிலை நிற்க முடியாவிட்டால் எனக்காக செயல் செய். அது உன்னை எனக்குள் சேர்க்கும். அதுவும் முடியாவிட்டால் செயலை விட்டு மன அமைதியை அடைவாய். தியாகமே சிறந்த வழி. ஞானத்திற்கு பின் தியானம், தியானத்திற்கு பின் தியாகம், தியாகத்திற்கு பின் அமைதி. யார் எல்லா உயிர்களையும் நேசிக்கிறாரோ, பொறுமையுடன் இருப்பாரோ, அன்புடன் என் மேல் பக்தி வைப்பாரோ அவர் எனக்கு அன்பானவர். யார் பிறரால் பாதிக்கப்பட மாட்டாரோ, பிறரையும் பாதிக்க மாட்டாரோ அவரே எனது உண்மையான பக்தர். யார் மகிழ்ச்சியிலும் துக்கத்திலும் ஒரே போல் இருப்பாரோ, ஆசையற்றவராக இருப்பாரோ அவரை நான் நேசிக்கிறேன். யார் புகழிலும் பழியிலும் சமமாக இருப்பாரோ அவரே உயர்ந்த பக்தர். யார் எல்லாவற்றிலும் சமநிலை காண்கிறாரோ, சுத்தமானவராக இருப்பாரோ, எந்த நிலையிலும் சாந்தமாயிருப்பாரோ அவரே எனது அரிய பக்தர். அன்புடனும் நம்பிக்கையுடனும் இந்த மார்க்கத்தை பின்பற்றுபவர்கள் அவர்கள் எனக்கு மிக பிரியமானவர்கள். ஓ கிருஷ்ணா, க்ஷேத்திரம் என்ன? க்ஷேத்ரஜ்ஞன் யார்? ஞானம் என்ன? எல்லா உடல்களிலும் நானே க்ஷேத்ரஜ்ஞன். உண்மையான ஞானம் இதை உணர்வதே. முனிவர்கள் இதை வேதங்களில் விரிவாக விளக்கியுள்ளனர். க்ஷேத்திரத்தின் இயல்பு, அதன் மூலமும் மாற்றங்களும். மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம், மனம், புத்தி, அகங்காரம் இவை உடலின் கூறுகள். உடல் க்ஷேத்திரம். அதை புரிந்தவன் க்ஷேத்ரஜ்ஞன். அதை அறிந்தவனே ஞானி. ஆசை, துயரம், இன்பம், அறிவு, அறியாமை இவை அனைத்தும் உடலில் தோன்றுகின்றன. அவனவன் பெருமையையும் ஆசையையும் துறந்து சாந்தமாக இருக்க வேண்டும்.
சங்கமில்லாமல் சுயநலமில்லாமல் மனமடங்கியவனே ஞானி. அந்த பரமாத்மா அறியப்படாதவன், எங்கும் நிறைந்தவன், எல்லாவற்றிலும் உள்ளவன். பக்தி நிறைந்த பணிவு, சுத்தமான உள்ளம், இவையே ஞானத்தின் அடையாளம். அவன் உள்ளத்தில் தங்கியிருக்கிறான். அனைத்தையும் தாங்கும் ஆற்றல் அவனிடமே. அவன் கைகளற்றவன் போல தோன்றினாலும் செய்கிறான். கண்களற்றவன் போல தோன்றினாலும் அனைத்தையும் காண்கிறான். அவன் உள்ளேவும் வெளித்திலும் இருக்கிறான். அவனே எல்லாவற்றையும் நிரப்பியவன். அவன் வெளிச்சத்தின் வெளிச்சம். அறியாதவர்களுக்கு அவன் மறைந்திருக்கிறான். அவன் அனைத்து அறிவின் வெளிச்சம், அனைத்து உயிர்களின் இதயம். யார் இதை உணர்கிறாரோ அவனே உண்மையான ஞானி. உடல் மாற்றமடையும். ஆன்மா நித்தியம், அது பிறக்காது, இறக்காது. ஆன்மா பார்வையாளன் போல் இருப்பான், ஆனால் அனைத்திலும் உறைந்திருப்பான். அவன் செயலில் ஈடுபடாமலே செய்கிறான். அவனாலே அனைத்தும் நடக்கின்றன. அவன் ஆத்மா, புறமும் உளமும் சுத்தமான சாட்சி. அவன் எல்லா உடல்களிலும் ஒன்றாய் நிறைந்திருக்கிறான். ஆன்மா ஒரே ஒளியாகும். யாருக்கு இது காண முடியுமோ அவர்கள் ஞானத்தின் கண்ணால் பார்க்கிறார்கள். உடல் அழிகிறது, ஆன்மா அல்ல. அது எப்போதும் பரம்பொருளுடன் இணைந்திருக்கும். யார் ஆன்மாவை உணர்கிறாரோ அவர் பிரபஞ்சத்துடன் ஒன்றாகி விடுகிறார். எல்லா உயிர்களிலும் ஒரே ஆத்மாவை காண்கிறான். அதுவே உண்மையான ஞானம். எனது ஆத்மாவே அனைத்திலும் ஒளிர்கிறது. அதை அறிந்தவன் பிறப்புக்கு அப்பாற்பட்டவன். யார் அனைத்தையும் ஒரே தெய்வீக வெளிச்சமாக பார்க்கிறாரோ அவர் எனக்குள் தங்கியிருக்கிறார். அவன் கர்மம் செய்தாலும் பாவம் அவனை தொடாது. அவன் சுத்தமானவன். உயிர்களிலும் இயற்கையிலும் ஆன்மா தெய்வீக ஒளியாகவே விளங்குகிறது. பரம்பொருள் அனைத்தையும் ஆதரிக்கிறது. எந்த உயிரையும் புறக்கணிக்காது. யார் இதனை மனமாற உணர்கிறாரோ அவனே உண்மையில் என்னை அறிந்தவன். அவன் எப்போதும் என்னோடு ஒன்றாயிருப்பான். அர்ஜுனா, உன்னிடம் மீண்டும் பரம ஞானத்தை பகிர்கிறேன். அதை அறிந்தால் எல்லாவற்றையும் தாண்டுவாய். இந்த ஞானத்தை அடைந்தவர்கள் பிறவி மரணத்தை மீறி பிரம்மத்தை அடைகிறார்கள். மூலப்பிரகிருதி எனது கருவாகும். அதில் நான் ஆன்மாவை வைக்கிறேன். அதிலிருந்து அனைத்து உயிர்களும் தோன்றுகின்றன. பிரகிருதியே எல்லா உடல்களுக்கும் தாயாகும். நானே அதில் உயிர்களை பிரவேசிக்கச் செய்கிற தந்தை. 3 குணங்கள் சத்துவம், ரஜஸ், தமஸ் இயற்கையின் பந்தங்களாக உயிர்களை கட்டுப்படுத்துகின்றன. சத்துவம் சுத்தமும் ஒளிமயமும். அது ஞானத்தால் உயிரை உயர்த்துகிறது. ரஜஸ் ஆசையும் செயலும் நிறைந்தது. அது பாசம், விருப்பு, வெறுப்பு மூலம் உயிரை கட்டி வைத்திருக்கிறது. தமஸ் அறியாமை, மந்தம், சோம்பேறித்தனம். அது ஞானத்தை மறைக்கிறது. சத்துவம் மகிழ்ச்சியால், ரஜஸ் செயலால், தமஸ் அறியாமையால் உயிரை கட்டி வைத்திருக்கின்றன. சத்துவம் மேலோங்கும் போது ரஜஸ், தமஸ் குறையும். அதுபோல 3ம் ஒன்றுக்கொன்று போராடுகின்றன. ஒளி, அறிவு, சாந்தம் அதிகரிக்கும் போது சத்துவம் மேலோங்கியுள்ளது என அறியலாம். அவசரம், பேராசை, ஆசை இவை மேலோங்கும் போது ரஜஸ் பெருகுகிறது. மந்தம், சோம்பல், குழப்பம் இவை தோன்றும் போது தமஸ் ஆட்சி செய்கிறது. சத்துவத்தில் இறந்தவன் உயர்ந்த உலகை அடைகிறான். ரஜஸில் இறந்தவன் செயல் நிறைந்த வாழ்க்கையை அடைகிறான். தமஸில் இறந்தவன் கீழ்நிலையிலே பிறக்கிறான். அசத்துவம் மகிழ்ச்சியை தருகிறது. ரஜஸ் துன்பத்தை தருகிறது. தமஸ் அறியாமையை மட்டுமே தருகிறது. சத்துவத்தால் ஞானம் பிறக்கும். ரஜசால் ஆசை, தமசால் மடமை. சத்துவன் மேலே செல்கிறான். ரஜஸ்வன் நடுவில், தமஸ்வன் கீழே விழுகிறான். பிரபு, இந்த 3 குணங்களை தாண்டி யார் வாழ்கிறார்? யார் இம்மூன்று குணங்களையும் தாண்டுகிறாரோ அவன் பிறப்பும் மரணமும் மீறி பரம்பொருளை அடைகிறான். பிரபு, அவர்களின் இயல்பு என்ன? அவர்கள் எப்படி தெரியும்? அவன் சுகத்திலும் துக்கத்திலும் அசையாதவன். குணங்களின் விளைவுகளில் தன்னை சிக்கவிடாதவன். அவன் சாட்சி போல் இருக்கிறான். எந்த செயலும் தன்னுடையது அல்ல என்று உணர்கிறான். அவன் சாட்சி போல் இருக்கிறான். எந்த செயலும் தன்னுடையது அல்ல என்று உணர்கிறான். யார் என்னை பரம்பொருளாக உணர்கிறாரோ அவன் பரமபதத்தை அடைகிறான். யார் என்னை பூரண பக்தியுடன் சேவிக்கிறாரோ அவன் இந்த குணங்களை தாண்டி பிரம்மத்துடன் ஒன்றாவான். நானே அந்த பரம்பொருள். ஆதாரம், சாந்தம், அமரத்துவம். அனைத்து நன்மைகளுக்கும் ஆதாரமாம் பிரம்மம் நானே. மூலமே மேலே, கிளைகள் கீழே. இந்த பிரபஞ்ச மரம் பரம்பொருளால் நிலை பெற்றது. அதன் கிளைகள் தெய்வங்கள் வரை விரிகின்றன. வேதங்கள் அதன் இலைகள். அதனை அறிந்தவன் வேதங்களை அறிந்தவன். இந்த மரம் கீழே ஆழமாக வேரூன்றி இருக்கிறது. ஞானத்தின் வாளால் அதை வெட்டிவிடு அர்ஜுனா.
அந்த வேரை தாண்டி யார் பரம்பொருளை அடைகிறாரோ அவர் திரும்பி பிறப்பதில்லை. அவனை அடைய ஆசை, பெருமை, காமம், கோபம் இல்லாமல் வாழும் யோகம் வழி தேவை. அவன் பிரபஞ்சம் ஒளியால் நிறைந்தது. அங்கே சூரியனோ சந்திரனோ தேவையில்லை. நானே அந்த ஒளி. உயிர்கள் எனது அன்சாக்கள். அவர்கள் மனம், இந்திரியங்கள் மூலம் பிணைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆன்மா உடலை விட்டு வெளியேறி மற்றொரு உடலை அடைகிறது, காற்று வாசனையை எடுத்துச் செல்லும் போல. அவன் கண்கள், காதுகள், நாக்கு, தோல், மனம் ஆகியவற்றால் உலகை அனுபவிக்கிறான். அறியாமையால் மூடப்பட்டவர் இதனை காண மாட்டார்கள். ஞானம் உள்ளவர்கள் மட்டுமே ஆன்மாவை உணர்கிறார்கள். ஆன்மா உடல்களை மாற்றிக்கொண்டே செல்கிறது. ஞானிகள் அதனை அறிந்து கண்டு கொள்ளுகிறார்கள். சூரியனின் ஒளி, சந்திரனின் பிரகாசம், நெருப்பின் ஒளி அனைத்தும் என்னிலிருந்தே வருகின்றன. நான் பூமிக்குள் நுழைந்து அனைத்து உயிர்களையும் ஆதரிக்கிறேன். மழை, பசுமை அனைத்தும் எனது சக்தியால். நான் ஜீவன் வடிவில் நெருப்பாக இருந்து உணவை ஜீரணமாக்குகிறேன். வேதங்களில் உள்ள ஞானமும் நினைவுமும் என்னாலே. நானே வேதங்களின் ஆதாரம், வேதாந்தத்தின் முடிவும் நானே. 2 ஆத்மாக்கள் உள்ளன. ஒன்று நிலையற்றது, மற்றொன்று நிரந்தரம். அவற்றை தாண்டி பரம புருஷனான நானே நிறைந்திருக்கிறேன். எல்லா உலகங்களுக்கும் ஆதாரம் நானே. என்னை புருஷோத்தமன் என்று அறிந்தவன் முழு தெய்வத்தை அடைகிறான். யார் இதனை முழுமையாக அறிந்தாரோ அவர் உண்மையில் ஞானம் உள்ளவன். அவன் தெய்வத்துடன் ஒன்றாகிறான். அர்ஜுனா, இந்த ஞானம் மிக உயர்ந்தது. இதனை அறிந்தவன் பரம்பொருளை அடைந்து என்னோடு ஒன்றாகிறான். அபயம், சுத்தம், தபஸ், ஞானம், கருணை, அமைதி, சத்தியம் இவை தெய்வீக குணங்கள். அர்ஜுனா, அஹிம்சை, அருளுணர்ச்சி, தன்னடக்கம், தானம் இவையே தெய்வ குணங்களின் அடையாளங்கள். அவனது மனம் தூய்மையானது. அவன் யாருக்கும் தீங்கு செய்வதில்லை. அவன் எப்போதும் பக்தனாக இருக்கிறான். அகங்காரம், பேராசை, கோபம், கொடுமை இவையே அசுர குணங்கள். தெய்வ குணங்கள் விடுதலையை கொண்டு வரும். அசுர குணங்கள் பந்தத்தையும் அழிவையும் தருகின்றன. இந்த உலகில் 2 வகை உயிர்கள் உள்ளன, தெய்வீகமும் அசுரமும். நான் இப்போது அவற்றின் வேறுபாட்டை விளக்குகிறேன். அசுரர்கள் என்னது தகுதி, தடை என்று அறியாதவர்கள். அவர்களுக்கு தூய்மை இல்லாது, சத்தியமில்லாது, நடுவும் இல்லாது. இப்படி எண்ணுகிறவர்கள் தங்களை தாங்களே அழிக்கிறார்கள். அவர்கள் உலகத்துக்கும் தீங்கு விளைவிக்கிறார்கள். அவர்களுக்குள் பேராசை, அகங்காரம், கோபம் பரவியுள்ளன. அவர்கள் தீய எண்ணங்களில் மூழ்கியுள்ளனர். நான் இதை அடைந்தேன், இன்னும் இதை அடைவேன். இப்படி பேராசையால் நிரம்பி இருக்கிறார்கள். ஆசை, பேராசை, பந்தம் இவை அவர்களை உலகில் கட்டியிருக்கின்றன. அவர்கள் பெருமையுடன் கூறுவார்கள், நான் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறேன், நான் இறைவன். ஆனால் அவை தற்காலிகமான மாயைகள். அசுர குணங்கள் கொண்டவர்கள் கீழ்நிலைகளுக்கு வீழ்கிறார்கள். அவர்கள் தீய உலகங்களை அடைகிறார்கள். பிரபு, இப்படிப்பட்ட மனிதர்கள் ஏன் இவ்விதம் அழிவை நோக்கி செல்கிறார்கள்? அவர்களது அகங்காரம் அவர்களை குருடாக்குகிறது. அவர்கள் தம்மையே தெய்வம் என்று நினைக்கிறார்கள். தீயவர்கள் பிறப்பாக தமஸ் குணங்களில் சிக்கி கீழ்நிலைகளில் விழுகிறார்கள். தெய்வ குணங்கள் கொண்டவர்கள் விடுதலை அடைவார்கள். அசுர குணங்கள் கொண்டவர்கள் பந்தத்திலேயே தங்குவார்கள். 3 கதவுகள் நரகத்துக்கு செல்கின்றன: காமம், கோபம், பேராசை. அவற்றை துற. அந்த 3ஐயும் வென்றவன் ஆனந்தம் அடைகிறான். அவன் உயர்ந்த உலகை அடைகிறான். வேதங்களை புறக்கணிப்பவன் வழிதவறுகிறான். வேதத்தின் உத்தரவை பின்பற்றுவான் சாந்தியை அடைகிறான். அர்ஜுனா, வேதம் வழி நன்மையும் தீமையும் அறிந்து நட. அதுவே உன்னை சாந்திக்கும் விடுதலிக்கும் வழி. பிரபு, வேத விதிகளை பின்பற்றாமல் பக்தியுடன் வழிபடுவோர் அவர்களின் நம்பிக்கை எந்த வகையானது? மனிதனின் நம்பிக்கை அவனது இயல்பினால் தீர்மானிக்கப்படுகிறது. அது சாத்விகம், ரஜசம், தாமசம் என்ற 3ஆகும். அவன் நம்பிக்கையே அவன்தான். அவன் எந்த நம்பிக்கையுடையவனோ அவன் அதுவே. சத்விகர் தேவர்களை, ரஜசிகர் யக்ஷ ராட்சசர்களை, தாமசிகர் பேய்களை வழிபடுகிறார்கள். அறிவில்லாதவர்கள் கடுமையான தவங்களால் தங்களையும் இறைவனையும் துன்புறுத்துகிறார்கள். அவர்கள் ஆணவம், ஆசை, மயக்கம் 3ஆலும் இயக்கப்படுகிறார்கள். அது தாமஸ் நம்பிக்கை. உணவும் நம்பிக்கைக்கு ஏற்ப மாறுகிறது. சத்துவம் சுத்தமானது, ரஜசம் காரமானது, தாமசம் கெட்டது. சத்விகர்கள் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் தரும் சுத்தமான உணவை விரும்புகிறார்கள். ரஜசிகர்கள் காரம், புளிப்பு, உப்பு நிறைந்த உணவை விரும்புகிறார்கள். அது துன்பத்தையும் நோயையும் தருகிறது.
தாமசிகர்கள் பழைய, துர்நாற்றம் மிக்க, சுத்தமில்லாத உணவை விரும்புகிறார்கள். வேத விதிகள் படி செய்யப்படும் யஜ்ஞம் சத்துவ யஜ்ஞம். அது ஆசையின்றி செய்யப்படுகிறது. அறிவில்லாமல் செய்யப்படும் மந்திரமற்ற, உண்மையற்ற யஜ்ஞம் தாமச யஜ்ஞம். தெய்வம், குரு, மூதாதையர் ஆகியோருக்கு மரியாதை செலுத்துவது சத்துவ தபஸ். உண்மையை மென்மையாகச் சொல்லுதல், இதுவே வாசன தபஸ். மனம் அமைதியாக, தூய்மையாய், நம்பிக்கையோடு இருப்பது மன தபஸ். பலனை விரும்பாமல் செய்யப்படும் தபஸ் சத்துவமானது. புகழுக்காக செய்யப்படும் தபஸ் ரஜசமானது. அறிவில்லாமல் உடலை வதைக்கும் தபஸ் தாமசமானது. பயனின்றி, கடமை உணர்வுடன் கொடுக்கப்படும் தானம் சத்துவ தானம். புகழுக்காக கொடுக்கப்படும் தானம் ரஜச தானம். மரியாதையின்றி, தவறான நேரத்தில் நாசமாய் கொடுக்கப்படும் தானம் தாமச தானம். ஓம் தத் சத். இதுவே பரம்பொருளின் 3 புனித நாமங்கள். ஓம் உச்சரிப்பதன் மூலம் தெய்வீக யஜ்ஞம், தபஸ், தானம் தொடங்குகிறது. தத் என கூறி பலனை விட்டுவிட்டு கடமையை செய்யும் மனிதன் சத்துவனாகிறார். சத் என்பது சத்தியம், புண்ணியம், நன்மை என பொருள் தருகிறது. சத் என்பதே தெய்வீக யஜ்ஞம், தபஸ், தானம் அனைத்தையும் புனிதமாக்குகிறது. நம்பிக்கையோடு செய்யப்படும் யஜ்ஞம், தபஸ், தானம் சத்துவமாக இருந்தால் இறைவனை அடையும் வழியாகும். பிரபு, நான் அறிய விரும்புகிறேன், சந்நியாசமும் துறவும் என்பது என்ன வேறுபாடு? சந்நியாசம் என்பது ஆசையுடன் கூடிய செயல்களை துறப்பது. துறவு என்பது பலனின் பற்றுதலை விட்டுவிடுவது. சிலர் எல்லா செயலும் தீமை என்று கூறி அவற்றை துறக்கின்றனர். ஆனால் அது தவறான கருத்து. செயலின் 3 வகைகள் உள்ளன: கடமை, ஆசை, அறியாமை. யஜ்ஞம், தபஸ், தானம் ஆகியவை துறக்கக்கூடாது. அவை ஆன்மாவை சுத்தப்படுத்தும். இவை கடமை உணர்வோடு பலனை வேண்டாமல் செய்யப்பட வேண்டும். அறியாமையால் கடமையை விட்டுவிடுவது தாமஸ் துறவு. துன்பம் வருமோ என்று பயந்து கடமையை விட்டுவிடுவது ரஜஸ் துறவு. பலனை விரும்பாமல் கடமையை செய்வது சத்துவ துறவு. சத்துவ துறவியின் மனம் தெளிவானது. அவன் துன்பத்திலும் சாந்தனையும் தக்க வைத்துக் கொள்கிறான். யாரும் முழுமையாக செயலை துறக்க முடியாது. ஆனால் பலனை துறப்பது உண்மையான சந்நியாசம். செயல்களின் பலன் 3 வகை: சத்துவம், ரஜசம், தமசம். ஆனால் துறவியனுக்கு இவை பந்தமில்லை. செயலுக்கு 5 காரணங்கள் உள்ளன: உடல், செய்பவர், கருவி, முயற்சி, தெய்வம். இந்த 5ம் சேர்ந்து செயலை உருவாக்குகின்றன. யார் தன்னை செய்பவன் என நினைக்கிறாரோ அவன் அறியாமையால் பந்தத்தில் சிக்குகிறான். அறிந்தவன் நான் செய்கிறேன் என்று நினைக்க மாட்டான். அவன் உண்மையை பார்க்கிறான். புத்தி சுத்தமானவன், அகங்காரம் இன்றவன், அவனுக்கு பாவம் இல்லை. ஞானம், செயல், செய்பவன் இவை 3ம் குணத்தால் தீர்மானிக்கப்படுகின்றன. ஞானம், செயல், செய்பவன் இவை 3ம் சத்துவம், ரஜசம், தமசம் என 3 வகையாகும். ஒரே ஆத்மாவில் அனைத்தையும் காணும் ஞானம், அது சத்துவ ஞானம். பல உயிர்களில் வேறுபாடு காணும் ஞானம் ரஜச ஞானம். உண்மையை பார்க்காமல் சிறு விஷயத்தில் பற்றுணர்வை வைத்திருப்பது தமச ஞானம். கடமை உணர்வோடு ஆசையின்றி செய்யப்படும் செயல் சத்துவ செயல். பலனை விரும்பி செய்யப்படும் செயல் ரஜச செயல். அறியாமையால் செய்யப்படும், விளைவை பொருட்படுத்தாத செயல் தமச செயல். அகங்காரம் இல்லாமல் மனம் அமைதியாக செய்பவன் சத்வ செய்பவன். பெருமை, ஆசை, ஈகோ நிறைந்தவன் ரஜச செய்பவன். தாமச செய்பவன் சோம்பேறி, சுயநலம் கொண்டவன் முட்டாளன். புத்தியும் தைரியமும் 3 குணங்களால் தீர்மானிக்கப்படுகின்றன. சத்தியமும் அசத்தியமும் வேறுபடுத்தி அறிதல் சத்துவ புத்தி. எது தர்மம் எது அதர்மம் என குழப்பமடையும் ரஜச புத்தி. அறியாமையால் தீயதை நன்மை என கருதுவது தமச புத்தி. நிலைத்த மனத்துடன் கடமையில் நிலைப்பது சத்வ தைரியம். பயனுக்காக முயலும் உறுதி ரஜச தைரியம். அறியாமையால் துன்பத்தை பிடித்திருக்கும் உறுதி தமச தைரியம். மகிழ்ச்சியும் 3ஆகும்: சத்துவம், ரஜசம், தமசம். முதலில் துன்பம், பின்னர் ஆனந்தம் தருவது சத்துவ ஆனந்தம். முதலில் இனிமை, பின்னர் துன்பம் தருவது ரஜச ஆனந்தம். அறியாமையால் பிறந்த சோம்பலை வளர்க்கும்
தமச ஆனந்தம். இந்த உலகில் எந்த உயிரும் குணத்ரயத்தை தாண்டி இருக்க முடியாது. அனைத்தும் சத்துவம், ரஜசம், தமசத்தால் இயக்கப்படுகின்றன. பிராமணன், க்ஷத்ரியன், வைசியன், சூத்திரன் இயற்கை குணங்களால் அவரவர் கடமையில் நிலைத்திருப்பர். சாந்தம், சுய கட்டுப்பாடு, தியானம் இவை பிராமணனின் தர்மங்கள். வீரம், தைரியம், அர்ப்பணிப்பு இவை க்ஷத்ரியனின் கடமைகள். வைசியன் விவசாயம், வணிகம் மூலம் சமூகத்துக்கு சேவை செய்கிறான். தம் இயற்கை தர்மத்தில் நிலைத்திருப்பதே சிறந்த சாதனை. யாரும் தம் கடமையால் இறைவனை அடையலாம். அனைத்தும் அவரிடமே முடிகிறது. தன் தர்மத்தை செய்வதே சிறந்தது. பிறர் தர்மம் ஆபத்தானது. தனது கடமையில் சிறு குறைகள் இருந்தாலும் அதை தவிர்க்கக்கூடாது. விடுதலையை நாடுவோர் ஆசையை விட்டுவிட்டு அமைதியாக வாழட்டும். அறிவின் மூலம் மனம் சுத்தமடைந்தவன் கடமையால் பரிபூரணத்தை அடைகிறான். தன்னைத்தானே கட்டுப்படுத்தி ஆசையின்றி சாந்தமாயிருப்பது மோட்சத்தின் வழி. அவன் இறைவனை அடைகிறான். கர்மத்தை தாண்டி ஞானத்தை உணரும் போதே அவன் இறைவனை அடைகிறான். கர்மத்தை தாண்டி ஞானத்தை உணரும் போதே பக்தியால் என்னை உணர்ந்தவன் என்னை அடைந்தவனாகிறான். என்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் எந்த கடமையிலும் தோல்வியடையான். உன் சிந்தனை முழுவதும் எனக்கே அர்ப்பணிக்கப்படட்டும். என் மீது நம்பிக்கை வை. எனது அருளால் நீ எல்லா துன்பங்களையும் தாண்டுவாய். நீ செய்யாமல் இருப்பாய் என நினைத்தாலும் இயற்கை உன்னை செயலில் இழுக்கும். உன் இயல்பால் தீர்மானிக்கப்பட்ட செயலை நீ தவிர்க்க முடியாது. இறைவன் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் இருக்கிறான். அவன் அவர்களை இயக்குகிறான். அவனிடமே சரணாகதி கொடு. அவன் அருளால் நீ அமைதியடைவாய். இப்போது நீ விரும்பியபடி சிந்தித்து செயல்பற்று. நான் உனக்கு அறிவை கொடுத்தேன். எனது மிக பிரியமானவன் நீ. எனக்கே முழு மனத்தையும் அர்ப்பணி. அதுவே மோட்சத்தின் வழி. எல்லா தர்மங்களையும் விட்டுவிட்டு என் மீது மட்டும் சரணாகதி கொடு. நான் உன்னை எல்லா பாபங்களிலிருந்தும் விடுவிப்பேன். இந்த உன்னத ஞானத்தை தகுதியில்லாதவர்களிடம் சொல்லாதே. பக்தியுள்ளவர் இதை சொன்னால் அவன் எனக்கு பிரியமானவன். இந்த கீதையை படிப்பவன் பக்தியால் என்னை அர்ச்சிக்கிறான். கீதையை நம்பிக்கையுடன் கேட்டவன் புண்ணியத்தை அடைவான். மயக்கம் நீங்கி போயிற்று. உன் கட்டளையின்படி நான் போர் செய்வேன் கேசவா. யத்ர யோகேஸ்வர் கிருஷ்ணோ யத்ர பர்த்தோ தனுர்தர் தத்ர ஸ்ரீர் விஜயோ பூதி தருவா நிதிர் மதிர் மமா. இந்த வேலையை செய்ய எனக்கு உதவிய அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. முழு காணொளியையும் பார்த்ததற்கு நன்றி. நான் சிறப்பாக செய்திருப்பேன் என்று நம்புகிறேன். நீங்கள் அதே போல நினைத்தால் தயவு செய்து விரும்புவதன் மூலமும் பகிர்வதன் மூலமும் எனக்கு பதிலளிக்கவும். மீண்டும் நன்றி.